அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. செப்டம்பர் 17ஆம் தேதி வந்துட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட ஸ்டாக் செலெக்ஷன்ஸை பற்றி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதனுடன் நம்ம வந்துட்டு ஸ்டாக்கோட ட்ரெண்டிங் ஸ்டாக் இன்றைக்கி இந்த டேவோட ட்ரெண்டிங் ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வகுப்பையும் நம்ம இணைத்து கொடுக்க முற்பட்டிருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். ப்ரீ ஓப்பன் மட்டும் கிடையாது. நம்ம ப்ரீ ஓப்பனுக்கு இம்பேக்ட் நம்ம சொல்லியிருந்தோம் 9:15 9:30 வர்த்தகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஸ்டாக் அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி ஆப்ஷன்ஸ் டேபிள், அதாவது இண்டெக்ஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய லெவல்ஸை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த வகுப்பும் பயிற்சியும் தொங்க இருக்குது. அந்த பயிற்சி வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸை பொறுத்தவரை நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட கால்குலேஷன்ஸ்க்கெல்லாம் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத, இது வரைபடம் நியூஸ் எதுவுமே இருக்காது, எஃப்ஐஐ டிஐ டேட்டா எதுவும் இருக்காது. ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை வைத்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி நோக்கம். இதை வந்துட்டு என்னுடைய அனுபவத்தை தான் பகிர்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. எங்களும் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை ரெகுலராக அப்சர்வ் பண்ணி ஒரு கீவேர்ட்ஸ் குறிப்பு எடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் மட்டும் பங்கேறுங்க. நான் மார்க்கெட்டையே பார்க்க மாட்டேன், சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்கனால கண்டிப்பாக இதனை பற்றி புரிதல் வராது. ஏன்னா இது முழுக்க ஒரு அப்சர்வேஷன் தான். ப்ராக்டிஸ் வின்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க முதல்ல ப்ராக்டிஸை வந்துட்டு தொடர்ச்சியாக செய்யணும். ப்ராக்டிஸை தொடர்ச்சியாக செஞ்சாலே அதுவே வந்து நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு நடையாக மாறிவிடும். அதுதான் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இது வந்து நம்மளுக்கு கடந்த வாரத்தோட லெவல்ஸ். இப்போ இது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ். அப்போது 25,356. இந்த வீக்கோட ஓப்பன் 25,406. லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,433. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கோணமாக போட்டுக்கோங்க. இந்த விலைக்கு மேலே சந்தை இருக்கும் வரை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக்கில் தான் இருக்கணும். ஐடிஎம் ஆப்ஷன்ஸோட கால் செல்லர், ஓடிஎம்மோட கால் செல்லர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு சைடுவேக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் ஓடிஎம்மோட செல்லர் வந்துட்டு அவங்க பேனிக் ஆக மாட்டாங்க. ஓடிஎம் கால் செல்லர் வந்து பேனிக் ஆகாமல் மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறத உணரணும். இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் இல்லாதவரை புட் செல்லர் வந்து என்னவாக இருக்க போகிறாங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்க போகிறாங்க. அப்போ இவங்க பார்த்திங்கன்னா ஐடிஎம் புட்டாக இருந்தாலும் சரி ஓடிஎம் புட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே என்னென்ன பண்ணியிருக்க போகிறாங்கன்னா டிகே ஆகிருக்கும். அதனால் வந்துட்டு ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அப்போது ஒன்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரப்போகுது. அதர்வைஸ் மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 110 புள்ளிகள் தான் இருக்குது. ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் அப்படிங்கிறனால இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். பாசிட்டிவ் ஓப்பனுக்கு அப்புறம் 40 பாயிண்ட் மேலே போயிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகளே நம்மளுக்கு கீழே வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட கால் இம்ப்ளைட் வால்ட்டி புட் இம்ப்ளைட் வால்ட்டி நேற்று பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து 6ஆகவும் புட் சைடு வந்து ஒரு 13 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாங்க. அதை நம்ம சொல்லியிருந்தோம். புட் சைடு வந்துட்டு உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க பலமாக இருக்கணும். அப்போ வந்து பலமாக இருக்கணும்னா இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டாங்க.
அப்போ இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தவங்க ஃபுல்லாக கால் சைட் தான். அப்போது இன்றைக்கி இம்ப்ளாயர் வட்டி தொடக்கமே ஏற்றிட்டாங்க. காலையில் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்ப்ளாயர் வட்டி நேற்று 6 இருந்தது, இன்றைக்கி தொடக்கமே 13. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க சைடு வந்து ப்ரீமியம் அதிகரிப்பு அப்படிங்கிறது இங்கே எதிர்பார்க்கப்பட்டதாக அமைந்து விட்டது. அப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஹை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ 25,400 கால் 400 புட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா 25,400 கால் நம்மளுக்கு நேற்றைய ஹை வந்து 139 ரூபா, இன்னைக்கு ஹை 149 ரூபா, அதற்கு முந்தைய ஹை 163 ரூபா. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நிஃப்டியை பொறுத்தவரை 25,433, 430, 445 இன்றைக்கி வந்து லைஃப் ஹை அடித்ததாக தான் கணக்கு. லைஃப் ஹையை அடிச்சிருந்தாலும் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 25,400 கால் 163, 139, 149 அப்படிங்கிற இடத்த இம்பேக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 163 அப்படிங்கிறத இவங்க கடந்தால் மட்டும்தான், கடந்து நின்றால் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 25,400 கால் ஆப்ஷன் மார்க்கெட்டில் 160 ரூபாயை கடந்து நின்றால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ணும், 25,600 மணிக்கணும் 560 அப்படிங்கிற இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ 25,400 கால் இந்த 160க்கு மேலே நிலை பெறாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இதனை தாண்ட முடியாது. இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இன்னும் அடிப்படையே சரியாக தெரியாமல் இந்த கணக்கீடுகளை பற்றி புரிதல் இல்லை. ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது. அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு தான் வேல்யூ இருக்கணும். அப்போ 25,400 கால் 25,400க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் இவங்க வந்து ஐடிஎம். அப்போ இவங்க 160 ரூபா கொடுக்கணும்னா மார்க்கெட் 25,560 அப்படிங்கிறது சென்ட்ரல் மட்டும்தான் இதற்கு மதிப்பு கொடுக்க முடியும். மற்றபடி இது இருக்கிறது டைம் வேல்யூ. அப்போ டைம் வேல்யூவை என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸ்பைரி அப்போ 0 பண்ணிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்துட்டு 25,400 புட் ஆப்ஷன்ஸ், அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து 3 நாளத்தோட ஹையை பிரேக் பண்ணல. ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடந்த 3 நாட்களாக இருக்கக்கூடிய லோவை இங்கே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. 87 ரூபா வந்திருக்காங்க. இது லோயஸ்ட் லோ. இது ஒரு இம்பேக்டட் ஜோன். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு 87 ரூபாய்க்கு கீழே நிலை பெற்றிருந்தா, அதே மாதிரி 25,400 வந்துட்டு கால் வந்துட்டு அதற்கு மேல் நிலை பெற்றால் என்ன நடக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும். அது போக அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராடல் இருக்கக்கூடாது. ஆனால் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் தான் கால் செல்லர் பயப்பட போகிறாங்க. அதையும் விட்டு கவனிக்கணும். $25,400 கால் 400 புட் இது ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 25,500 கால் 300 புட் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு பெரிய கட்டம் போட்டு அதை வந்து மதில் மேல் போனையாக 25,400 வச்சுட்டாங்க. அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு 80% மார்க்கெட் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்குண்டான மார்க்கெட் கிடையாது. 20% ஒன் சைடு இம்பேக்ட் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கோட இம்பேக்ட். அப்போ 25,400 மையமாக வச்சுருக்காங்க அப்படின்னா இதனுடைய ஹை 149 25,400 காலோட ஹை வந்து 149 ரூபா. அப்போ 25,550 இவங்களோடது 160 ரூபா. அப்போது 25,240. அப்போ சந்தை இதற்குட்பட்டு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. க்ளோசிங் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் 114. அப்போ 25,514, புட் ஆப்ஷன் 101 ரூபா. அப்போ 25,300. அப்போ இதைத்தான் இவங்க இம்பேக்டாக இதுக்கு கீழேயும் வச்சுருக்காங்க. இதில் என்ன சொல்ல வரோன்னா, உங்களுக்கு 25,400 கால் 114 ரூபாயில் மேல் நிலை பெற்றால், ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு தான் வேல்யூ இருக்கும். அப்போது 25,514 மார்க்கெட்டை கொண்டு போகணும். புட் ஆப்ஷன் 101 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டை 25,300க்கு கீழே கொண்டு போகணும். இதுதான் லாஜிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது. அடுத்து பேங்க் நிஃப்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 52,000 கால் 52,100 கால் 52,200 கால் 52,000 புட் 52,100 புட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ 52,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது. அப்போ 52,000 காலுடைய ஹை 358 ரூபா. அப்போ 52,358. 52 புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹை 300 ரூபா 318 ரூபா. அப்போது 50,700. அப்போது 50,700 டு 52,358 இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ இவங்களுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 134 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது 51,966
மன்னிக்கணும் 866. 52,000 காலுடைய க்ளோசிங் 320 ரூபாய். அப்போ 52 320. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 52 358க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தால் நம்மளுக்கு கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்க்கு மாறிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்துட்டு டைம் டிகே, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் டைம் டிகே ஆக முற்பட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி இவங்க வந்து 13. நிஃப்டியில் எப்படி ஆயிடுச்சோ அதே மாதிரி கால் சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட் சைடு வந்துட்டு அதே மாதிரி நார்மலாக இருக்குது. இப்போ வந்து ஈவன் கால் சைடும் புட் சைடும் வந்து ஈவன் பண்ணிட்டாங்க. இப்போ வீக்லி கான்ட்ராக்டோட முடிவு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 52,200 இருக்காங்க. அப்போ 52,200 புட்டும் 200 ரூபா, காலும் 200 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 52,400 இங்கே வந்துட்டு 52,000 இப்படி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 400 புள்ளி. அப்போ நம்மளுக்கு 52,600. இதுக்கு வந்துட்டு 51,800. இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மார்க்கெட்டில் நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அந்த பிரேக் அவுட்டில் தான் வந்துட்டு செல்லர், ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக் ஆவாங்க. அப்போ அந்த பேனிக்கை தான் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு தகுதியை கொடுக்கும், மற்றபடி வந்துட்டு இம்பேக்ட் பண்ணாது. அதனால் இதனை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது ஆப்ஷன் செல்லர் வந்து எங்கே பேனிக் ஆவாங்க, எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதை நீங்கள் நன்றாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு டேவோட ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஹை மைனஸ் லோ அப்படிங்கிறது தான். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பனில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓப்பனுக்கு ஹைக்கும் ஓப்பனுக்கு லோவுக்கும் உண்டான கம்பேரிட்டிவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். 25,400 புட் உங்களுக்கு 162 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை நம்மளுக்கு 162 ரூபாயே வரல. இது என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இவங்க போகலை அப்படிங்கிறது தான். அப்போ இவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் என்ன இருக்கும்? அப்போ இந்த ஹையை வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வச்சுருந்தா என்ன ஆகும், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வச்சுருந்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி இம்பேக்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா அப்போ மார்க்கெட் வந்து 25,400 புட்டுங்கிறது ஐடிஎம் புட். அப்போ ஐடிஎம் புட்டே வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை கிராஸ் பண்ணாத போது மார்க்கெட் எப்படி நெகட்டிவ் சைடு வந்துட்டு நிலை பெற முடியும்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதனால தான் நம்ம வந்துட்டு உங்களுக்கு யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தோம். அப்போ இதனை நீங்கள் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களையே ஒரு கேள்வி, அதாவது மற்றவங்கள ஒரு கேள்வி கேட்டு அவங்கக்கிட்ட பதில் வாங்கக்கூடாது. உங்களையே ஒரு கேள்வி நீங்களே கேட்டுட்டு நீங்களே அதற்குண்டான பதிலை தேடணும். அதுதான் ஆய்வு செய்து ரிசர்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். சிலர்லாம் வந்துட்டு மற்றவங்க ஏதாச்சும் விஷயம் சொல்லிகிட்டே இருந்தால் அதை மட்டும் போய் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. ஏன் பண்ணுறோங்கிற விஷயத்தை யாரெல்லாம் நினச்சிட்டு பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு எந்த காரியமாக இருந்தாலும் நீண்ட காலம் பண்ண முடியும். அதனால் ரிசர்ச், ஆய்வு செய்யுங்கள். சிலருக்கு வந்து அந்த ஆய்வு செய்யுங்கள்ங்கிறது வந்துட்டு ஒரு பாவக்காவை சாட்ட மாதிரி இருக்கும். ஆனால் யாரெல்லாம் கற்றுக்கொண்டு நீண்ட நாள் இதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாவக்காய் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ரசனை உள்ளதாகவும் ருசியுள்ளதாகவும் மாறும். அப்போ தான் வந்துட்டு நீண்ட காலம் நம்ம வந்துட்டு இருக்க முடியாது. அதனால் ஆய்வு செய்யுங்கள். எப்போவுமே பயிற்சி எப்போங்கிறது வந்துட்டு சிறப்பாக இருக்கணும். தொடர் பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அது வந்து சாதாரண நிலைக்கு மாற்றப்படும். அதனால் எப்போவுமே ப்ராக்டிஸ், அதாவது ஆய்வு செய்யுங்கள், அதை தொடர் ஆய்வாக செய்யுங்கள், அது சுய ஆய்வாக செய்யுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.